அவங்க வீட்டுக்குள்ள அந்த பையன் தனியா இருக்கும்போது நீ எதுக்கு வாழைத்தண்டு ஜூஸ் எடுத்துட்டு போற? வணக்கம். உங்க பேருமா? அலமேலு. உங்க பேரு? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா? சொல்லுங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு. எங்களுக்கு பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு. பையனுக்கு வந்து 22 வயசு ஆகுது மேடம். ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அவனை நடவடிக்கைலாம் சரியில்லை. அவனோட நடவடிக்கைலாம் சில சம்பளம்லாம் சரியாக தரமாட்டான். இப்படி இருந்துட்டு முகம் வந்து ஒரு மாதிரி மாறிடுச்சு அவனுக்கு. இப்போ வந்து ஒர்க்கிங் பண்றோம். டிரைவிங் பண்றாரா? என்ன படிச்சாரு? 9th தான் மேடம் முடிச்சான். அதுக்கப்புறம் அவன் போக மாட்டேன்னு சொல்லிட்டான். கோயிலில் போய் கேட்டோம், இந்த மாதிரி அவன் முகம் இந்த மாதிரி இருக்கு, என்ன காரணம் அப்படின்னு. ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்கு அவனுக்கு, அதை கண்டுபிடிங்க அப்படின்னாங்க. அவங்க சொன்னாங்க, உன் பையன் ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்கு, அவள் வந்து வசியம் பண்ணி வச்சிருக்கா, அவள் கூட்டு போகிற அளவில் இருக்கு, அதை தடுத்துருங்கன்னு எவ்வளோ சொன்னாங்க. பாரு பேசுகிற சொல்லு, நல்ல பொண்ணு தான் நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் சொல்லு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு ரொம்ப நாள் சொல்லிட்டான். ஆனால் இந்த 1.5 வருஷத்துல அவனால நான் பட்ட கஷ்டம் தெய்வத்தை கூட அடுக்காது மேடம். எங்க தெருவுல 4வது வீட்டுல இந்த பொண்ணு, அவளுக்கு கல்யாணம் ஆகி அவளுக்கு ஒரு பொண்ணு புள்ள இருக்கு. அவங்களுக்கு புருஷன் இல்லையா? ஏற்கனவே 3 பேர் கல்யாணம் பண்ணிருக்கான். கல்யாணம் பண்ணி 3வது ஆளு இறந்துட்டாரு. 1 வருஷம் ஆகுது இறந்து. 1 வருஷத்துல நம்ம பையனை. அந்த பசங்களுக்கு என்ன வயசு? பொண்ணுக்கு 10 வயசு மேடம், பையனுக்கு 9 வயசு. சரி, எப்படி இது தெரிய வந்தது? கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. அது ரொம்ப நாள் கழிச்சு தான் நாங்க கண்டுபிடிச்சோம். அது எப்படி கேட்டா, நான் வேலைக்கு போவேன், இவனை வந்து வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டேன், நீ வீட்டுல இருன்னு சொல்லி நான் அவனை வீட்டுல 1 மாசம் வச்சிருந்தேன். நான் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் இவ 2 வாட்டி வீட்டுக்குள்ள வந்திருக்கா மேடம். வீட்டுக்குள்ள வரும்போது அந்த தெருல உள்ளவங்க எல்லாரும் இவளை கண்காணிச்சு கேட்டை தாப்பல் போட்டு வெளியே நின்றுருக்காங்க. இவ இதை கவனிச்சுட்டு பின்பக்கம் செவரு, சின்ன செவரு, அந்த பக்கம் எகிரி குச்சி போயிட்டா. சாயங்காலம் நான் வந்தேன். இவன் தூங்கிக்கிட்டு இருந்தான். தூங்கிட்டு இருக்கவும் சரி எப்போதும் போது அவன் தூங்குறான் போல இருக்குன்ட்டு நான் பாட்டுக்கு வந்தேன், வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அலமேல் வெளியே வா அப்படின்னாங்க. என்ன விஷயம்? ஏதோ சும்மா பேச கூப்பிட்றாங்கன்ட்டு வெளியே வந்தேன். இந்த மாதிரி கவிதா இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள வந்து போனா. தெரியுமா அந்த பொண்ணு? எங்க தெருவில் இருக்கா, இவ தான் பழக்கம்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது மேடம். அப்புறம் நான் போய் மகளிர் தலையிட்ட போய் சொன்னேன், அந்த பொண்ணு எங்க வீட்டில் தானே கொடுத்துன்னு இருந்தேன், அவ மோசமான லட்சாவ பேசினப்ப நான் தம்பி மாதிரி தான் நான் பழகுறேன், நான் தப்பான முறையில் நான் பழகலை, நான் தம்பி மாதிரி தான் பழகுறேன் அப்படின்னு. நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத, நீ இந்த தப்பான இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது, அவன் சின்ன பிள்ளை, உன்னைய விட சின்ன வயசு அவன் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை நான் தம்பி மாதிரி தான் நான் பழகுறேன்ட்டு போயிட்டா. நாங்கள் அதோட விட்டுட்டோம். இவங்க மறுபடியும் நாங்கள் கண்காணிக்க ஆரம்பித்தோம். கண்காணிக்க ஆரம்பிச்சா கூட்டிகிட்டு போய் அவங்க ஃப்ரெண்டு மேத்தா நகரில் லத்தான்ற வீட்டில் கொண்டு போய் ஒழிச்சு வச்சிருந்தா. எவ்வளோ போகிறீங்க? நீங்கள் ஃபோனில் பேசுனீங்களா அவர்கிட்ட? ஃபோன் பண்ணால் எடுப்பான், நான் டியூட்டியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். அப்புறம் நாங்கள் எல்லாரும் போயிட்டு கதவை தட்டினா இவங்க உள்ளே இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே இருந்தேன்னா ஏஞ்சி வாப்பா அப்படின்னா வரமாட்டேன் அப்படின்ட்டான். நீ வந்து தான் ஆகணும் வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு வெளியே வந்தோம் மேடம். நாங்கள் மறுநாள் மறுபடியும் 2 பேரும் ஒன்றா போயிட்டாங்க மேடம். எப்படி மேடம் நான் ஒரு பிள்ளைய விட்டு நான் இருப்பேன்? நான் அவளுக்கு 2 பிள்ளைங்க இருக்கு மேடம். அவளுக்கு இப்போ கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. அந்த பொண்ணு எப்படி பழக்கம்? எங்க வீடு பக்கத்துல இருக்காங்க. நாங்கள் போகும்போது வரும்போது சும்மா பார்த்து பேசுவோம், அவ்வளோதான் மேடம். மற்றபடி எதுவும் இல்லை. இவங்க தான் அவங்க ஹஸ்பண்ட் எங்கப்பா? அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் பேச ஆரம்பிச்சது. ரொம்ப நிஜமாவே உங்களுக்குள்ள ஏதோ ஒன்று இருந்திருக்கு, ஏதோ ஒரு அட்ராக்ஷன் இருந்திருக்கு, அதனால தான் அவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு. அப்புறம் நீங்க இன்னும் நெருங்கி இருக்கீங்க இல்லையா? அப்போ உண்மைதானே அது? சும்மா அம்மா சொன்னதுனால நாங்க நெருங்கி பழகினோம் சொல்றது தப்பு இல்லை. எப்போ ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணீங்க? இப்போதான் மேடம், இந்த மாதம். இல்லைங்க மேடம், மகளிர் டெஸ்ட்ல போய் நான் சொல்லும் போதும் கவிதா சொல்றா நாங்க தாலி கட்டல, சும்மா தான் நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா மேடம். இன்னைக்கு இல்ல நாளைக்கு இன்னொருத்தவங்க கூட போய் தாலி கட்டிப்பாவ, அவ அப்படியாப்பட்ட. அதனால நான் என் பிள்ளைய நான் விட மாட்டேன். ஒரு பையனை பத்தி பேசலாம், இன்னொரு பொண்ணை பத்தி நீங்க அப்படி பேச. சரி மேடம், அவளை பத்தி நான் பேசவே இல்லை, எனக்கு என் பிள்ளை வேணும் மேடம். உங்க பேருமா? கௌதமி மேம். என்னம்மா பிரச்சனை? உங்க வீட்டுக்காரர் எங்க இருக்காருமா? அவர் ஊர் சிதம்பரத்தில் இப்போ இறந்துட்டாரு மேம். எப்படி இருந்தாரு? அவர் வந்து உடம்பு முடியாமல் இறந்துட்டு, அவர் கஞ்சா குடிப்பழக்கெல்லாம் அதிகம். அதனால அவர் நாங்கள் 3 வருஷம் ஆயிடுச்சு நாங்கள் பிரிஞ்சு. ஆனால் அத்தை மாமா எல்லாம் என்கிட்ட பேசுவாங்க. அவங்களும் பொலிட்டிஷனுக்கு வந்து பூந்தமல்லி பொலிட்டிஷன் தான் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டு, புருஷன் வேணான்னு சொல்லிட்டு அவரும் பொண்டாட்டி வேணான்னு எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரு. எதர்ச்சியாக பேசுகிற மாதிரி, இப்போ ஒரு ஏரியாவில் யாராச்சும் பார்த்தா பேச மாட்டோமா, அந்த மாதிரி பேசும்போது இவங்க வந்து 4 பேர்கிட்ட போயிட்டு தப்பா சொல்லிட்டு எதுக்கு என் பையன் கூட பேசுறேன்ட்டு ரோட்ல நின்று அசிங்கமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் பொய் மேடம். இவ பேசுனதே எனக்கு தெரியாது, இவ பழகுனதே எனக்கு தெரியாது, இவ இந்த தெருல இருக்கானே எனக்கு தெரியாது மேடம். எனக்கு தெரியும் மேம்,
வீடு இங்க அந்த தெரு இவங்க நான் கடையில வேலை பார்க்கும் போது வந்து கடையாண்டி திட்டிட்டு இருந்தாங்க. எதுக்கு திட்டுறாங்க என்ன தெரியாது. அதே தெருவுல தான் கடை இருக்கு. இவங்க வந்து அவங்க எங்க ஓனர்கிட்டயும் போய் பேசிருக்காங்க. அது லாஸ்ட் அந்த டைம் பொண்ணை வந்து நீ வச்சுக்காதீங்க வேலைக்கு, என் பையன் கூட சுத்துது அப்படி சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் வந்து வச்சதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடந்தது. இவங்க வந்து எல்லார்கிட்டயும் என்ன பத்தி பேசுறாங்க மேம். போலீஸ் ஸ்டேஷன்ல கூட என்ன வாயை திறக்கவே முடியல. இது மாதிரி தான் பேசுறா, பொய்னா அப்ப என் பக்கம் இருக்க நாயத்தை எப்படி மேம் சொல்றது? சொல்லுமா, உங்களுக்குள்ள தப்பான உறவே இருக்குல்ல? இல்ல மேம், இவங்க பேச ஆரம்பிச்சதுல அதுக்கு அப்புறம் தான் நாங்க 2 பேரும் பேச ஆரம்பிச்சோம். அது எப்படி ஆரம்பிப்பீங்க மேம்? அது ஒருத்தர் தப்பா பேசினாங்கன்னா நீங்க விலகிக்கணும். மேம் நான் புருஷன் இல்லாம இருக்கேன் மேம், இவரு கூட சேர்த்து வச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்ப நீ இன்னும் விலகில போனா ஒருத்தர் ஒண்ணு தப்பா பேசுறாரு, நீ சொல்லிருக்க இல்ல தம்பி மாதிரி தான் பாக்குறேன்னு நீ சொல்ல மேம். அப்ப தம்பி மாதிரி பாக்கல? நான் அப்படி சொல்லவே இல்ல. தம்பி மாதிரி பாக்கவே இல்ல மேம். அப்படி இல்ல மேம், எல்லாம் ஃப்ரெண்ட்லியா பேசும்போது எப்படி மேம் தம்பி நடப்பாங்க? அப்ப தம்பி மாதிரி பாக்கல? இல்ல மேம். அப்ப அவங்க உண்மையா தான் சந்தேகப்பட்டிருக்காங்க. ஒருத்தர் உங்களை தப்பா சொல்றாங்கன்னா அதுல இருந்து நீங்க விலகி தானே போனோம் மேம். அதுவும் மேம் இவர் கூட மட்டும் சேர்த்து வச்சு பேசினா பரவாயில்ல மேம். இவங்க ஃப்ரெண்ட்ஸும் கூட பழக்கம்னு சொல்லியிருக்காங்க. தெருவில் எல்லாரும் கூட நான் பழக்கமா, நான் ஒரு எப்பச்சாரின்ற மாதிரி நான் ஒரு விஷயம் அவங்க அப்பா அம்மா கோணத்துல இருந்து பார்த்தா அது தப்பு சொல்ல. ஒரு நாள் வயிற்று வலியே ரொம்ப துடிச்சிருந்திருக்காரு. எனக்கு ஃபோன் பண்றாரு மேம், ரொம்ப வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் அம்மா இல்லையா அப்பா இல்லையான்னு கேட்டதுக்கு யாருமே இல்ல, அக்காவும் வேலைக்கு போயிட்டாங்க, யாரும் அதுக்கப்புறமா நான் வாழைத்தண்டு ஜூஸ் போட்டு எடுத்துக்கிட்டு நீங்க எங்க வேணா கேட்டு பாருங்க மேடம், இவங்க போன எல்லா போலீஸ் கேட்டு பாருங்க, நான் இதுதான் இன்னைக்கு நான் பண்ணது, வாழைத்தண்டு ஜூஸ் போட்டு எடுத்துன்னு போயிட்டு. ஆல்ரெடி சும்மா பேசினாலே தப்பா பேசுவாங்க. அவங்க வீட்டுக்குள்ள அந்த பையன் தனியா இருக்கும்போது நீ எதுக்கு வாழைத்தண்டு ஜூஸ் எடுத்து? வயிற்று வலின்னு சொன்னாங்க. இல்ல மேம், அதுக்கப்புறம் தான் மேம் இவங்க கூட நான் தப்பா இருந்துட்டேன்னு சொன்னது. அக்செப்ட் பண்ணீங்க உங்க 2 பேருக்குள்ள பிசிக்கல் அட்ராக்ஷன் இருந்தது, சொல்லுங்க. எனக்கு தெரியாதா? ஆமா, அட்ராக்ஷன் எடுத்து சொல்லுங்க. அதை விட்டுட்டு நீங்க காரணம் சொல்லாதீங்க. அவங்க பக்கத்துல இருந்து யோசிச்சு பாரு, உனக்கு ஒரு பையன் இருக்கான்ல? இருக்காம. நாளைக்கு ஒரு பையன் இந்த மாதிரி பண்ணா உனக்கு கோவம் வருமா வராதா? கண்டிப்பா வரும். அதே கோவம் தான் உங்களுக்கு வந்திருக்கு. அதான் அந்த பையன் உங்க கூட ஸ்டே பண்ணிட்டு இருந்தாரா? இல்ல மேம், இவங்க 2 பேரும் வந்தாங்க. எங்க அவன்னு கேட்டாங்க. எனக்கு தெரியாது, நீங்க பிரச்சனை பண்ணீங்க, அசிங்கப்படுத்தினீங்க, எங்க அம்மா வீட்டை விட்டு தொட்டுட்டாங்க, எனக்கு தெரியும், உனக்கு உடம்பு சரியில்லைன்னு அவனை ஃபோன் போட்டு உடனே வரவி அப்படின்னு இவங்க தான் வர வச்சாங்க. உள்ள படுத்துனாங்க மேடம் 2 பேரும் இதே மாதிரி சோபால 2 பேரும் ஒண்ணா படுத்துனாங்க. அது வந்து முன்னாடி இவங்க பண்ணது. முன்னாடி ஒரு நாளைக்கு அப்படி பண்ணீங்க? இல்ல மேடம், அதெல்லாம் பொய் மேடம், பொய் மேடம். அவங்க சொல்றது எல்லாம் பொய். 3 வாட்டி போட்டுட்டது. என் ஃப்ரெண்ட் வீட்ல கேட்டு என் ஃப்ரெண்டையும் இவங்க அடிச்சிருக்காங்க, எண்ணியும் அடிச்சாங்க, புடிச்சு என் நைட்டி எல்லாம் புடிச்சு கிழிச்சாங்க. அதே மாதிரி வீட்லயும் வந்து எங்க பெரியமாவும் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் மேடம் அவங்க மேல நான் கை வைக்கவே இல்ல மேடம். வீடு வித்துட்டோம் மேடம், இவங்க வீட்டு பக்கத்துல இந்த வீடு வித்துட்டோம் மேடம், இவங்க அசிங்கம் பண்ணதுனால. தலைவர் சொல்லிட்டாரு, நீங்க வந்து தப்பா நடந்துக்கிறீங்க, நீங்க ஒழுங்கா இல்லன்னா உங்க வீட்டை நானே எழுதி வைக்கிறேன் சொன்னாங்க. நீ வந்து அவர் கல்யாணம் பண்ணிட்டியா? இல்லங்க மேடம். எப்போ? 9ஆம் தேதி மேம். இப்போ 3 நாளைக்கு முன்னாடி அவங்க வீட்டாண்ட போய் பக்கத்து வீட்டுல கேட்டதுக்கு தாலி கட்டல சும்மா தான் இருக்காங்கன்னு சொன்னாங்க மேடம். இப்போ 3 நாளைக்கு முன்னாடி நடந்தது. 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்கம்மா. அதுக்கு முன்னாடி நாள் அவங்க போட்டோஸ் இல்ல மேம், போட்டோஸ் இருக்கு. கல்யாண சர்டிபிகேட். அதெல்லாம் உங்க பையன் 18 வயசுக்கு மேல ஆச்சுல, அவங்கள விடுங்க, அவங்க என்னவோ இருக்கட்டும். அவங்க பையனுக்கு என்ன வயசு? என் பிள்ளைக்கு 22 வயசு. நான் இல்லன்னு சொல்றேன். உங்க மனசுல என்ன இருக்குன்னு ஓபனா பேசுங்க அவங்க கிட்ட. பொண்ணிட்டு பேசிட்டு இருந்தேன். அதுக்கு இப்ப வாழ்க்கையும் போயிடுச்சு. அவங்க ஹஸ்பண்டும் இறந்துட்டாரு. வாழ்க்கை கிடையாது, அவங்க முன்னாடியே பிரிஞ்சுட்டாங்க. ஒன்னால ஒண்ணு அவங்க பிரியல. இப்பதான் இஷ்டப்பட்டவங்கள கல்யாணம் பண்ணறது அது நம்ம யாருமே கேள்வி கேட்க முடியாது. ஆனா அதுக்கு ஒரு முறை இருக்குல்ல. நீங்க அவங்களோட தொடர்புல இருந்ததுனாலதான் இந்த பிரச்சனையே வந்திருக்கு. ஒரு பொண்ணு ஹஸ்பண்ட் இல்லாம தனியா 4வது வீட்டுல இருக்கான்னா நீங்க அவங்கள்ட்ட ஏன் பேசுறீங்க? உங்களுக்கு அப்படி பேசி என்னதான் கிடைக்க போறது? நான் என்ன சொல்றேன், கல்யாணம் பண்ணிட்டாங்க, இவ்வளவு தூரம் வந்துடுச்சு. உங்க பையன் மேல நீங்க நிஜமாவே பாசம் வச்சிருக்கீங்கன்னா அவனுக்கு இன்னும் பிரஷர் கொடுக்காதீங்க. இல்ல மேடம், எனக்கு என் பிள்ளை வேணும் மேடம். இத பாருங்கம்மா, உங்க பிள்ளை உங்க முன்னாடி உட்கார வச்சாச்சு. நீங்க பேசி பாருங்க. சட்டப்படி அவங்க புருஷ பொண்டாட்டி, நம்ம யாராலுமே அவங்களை பிரிக்க முடியாது. அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க, நம்ம வந்து பிரிஞ்சு போங்கன்னு சொல்லவே முடியாது. யாரு சொல்லுவோம்? நீங்களும் சொல்ல முடியாது, நீங்களும் சொல்ல முடியாது, நானும் சொல்ல முடியாது, அவங்களும் சொல்ல முடியாது. கவிதா, நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, இது நீங்க ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது இப்படி இருக்கக்கூடாது, இப்படி ஆரம்பிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட பேசி அந்த பையன் அப்பா அம்மாவோட போக சொல்லியிருப்பேன். ஒன்றுமே முடியாது, அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. 22 வயசுல அவனுக்கு என்ன தெரியும்? திருமணம்னா என்னதுன்னு கூட தெரியாது அந்த பையனுக்கு. அப்ப நானா மேம் வலிக்கட்டாயமா கூட்டிட்டு போனேன். ஆமாம்மா,
என்ன மேம் அப்படி சொல்றீங்க? நான் நீ இல்ல மேம். பண்ணது ரொம்ப பெரிய இது தப்புமா. அதான் மேம் அப்பா என்னைக்குமே அம்மா நான் பெர்மிஷன் பேசுனது இல்ல இல்லாம அந்த சின்ன பையனை 22 வயசு பையனை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணது ஏத்துக்க முடியாத விஷயம். உனக்கு திருமணம் வாழ்க்கைன்னா என்னது தெரியும், உனக்கு 2 பசங்க இருக்காங்க, ஆனா அந்த பையனுக்கு அதுக்கான வயசு இல்ல. எங்க போனாலும் தோத்திக்கிட்டே இருந்தா எங்க மேம் நான் பொறுமையா அம்மா, இருக்கிறது? நீ வந்து அந்த வீட்டுக்குள்ள போனது தப்பு. நான் அது போனது தப்பு தான் மேடம். அதுதாம்மா காரணமே.